Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Jnana-timirandasya Jnana-jalasalakaya Saksharanmilitamena Tasmai Shri Gurave Namaha. Mokam karoti vacharam bhangavangayane Yatkripatamaham bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyamishwaram Nama Om Vishnupadaya Krishna Pristaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Iti Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyadreshadarine Jai Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shri Vajari Gaura Bhakta Vrinda Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Mahamandram ki Divine Grace Sri Swami Prabhupada ki jai Jai Gaur Premanande Hare Krishna Prabhu Hare Krishna Prabhu Hare Krishna Mataji Hare Krishna Mataji Hare Krishna Mataji என்ன மாதாஜி பகவத்கீதை எந்த ஸ்லோகம் பிரபு 4.8 பார்க்க போறோம் நம்ம இப்ப 4.8 ஆமா ஆமா வீட்டில் பட்டுக்கோங்க வரிசையா கூப்பிடுறேன் ஜாயின் பண்ண வரிசையில் கூப்பிடுறேன் மலைவாசம் பிரபு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணீங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் 4.8 மலைவாசம் நீங்க வரீங்க அருணாச்சல பிரபு சாரி அருணாச்சல பிரபு ஹரே கிருஷ்ணா மலைவாசம் நீங்க இல்ல பிரபு சாரி அருணாச்சல பிரபு ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாரு நீங்க வீட்டில் பட்டுங்க அருணாச்சல பிரபு ஹரே கிருஷ்ணா பிரபுஜி ஹரே கிருஷ்ணா படிக்கட்டுமா படிங்க ஸ்லோகம் படிக்கவா பிரபுஜி படிங்க ஸ்லோகம் படிங்க ஹரே கிருஷ்ண பிரபு படிங்க பிரபு परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे படிங்க பிரபு பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகிறேன். பகவத்கீதையின்படி சாது என்றால் கிருஷ்ண உணவுணர்வினை குறிக்கும். ஒருவன் தர்மத்தை கடைபிடிக்காதது போல தோன்றினாலும் கிருஷ்ண உணர்வின் தகுதிகளை முழுமையாக பெற்றிருந்தால் அவனை சாது என்று அறிந்து கொள்ள வேண்டும். துஷ்கிருதாம் எனும் சொல் கிருஷ்ண உணர்வை அலட்சியம் செய்பவனை குறிக்கிறது. இத்தகைய துஷ்டர்கள் பௌதீக கல்வியினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் முட்டாள்களாகவும் மனிதரில் கடைநிலையில் உள்ளவர்களாகவும் வர்ணிக்கப்படுகின்றனர். அதே சமயம் கல்வி அறிவும் உயர் பண்பாடும் இல்லாதவனாக இருந்தாலும் 100% கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பன் சாதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நாத்திகர்களை பொறுத்தவரை கம்சன் ராவணன் போன்ற அசுரர்களை அவர் வதம் செய்கிறார் என்ற போதிலும் அவர்களை அழிப்பதற்காக தோன்ற வேண்டிய அவசியம் முழுமுதற் கடவுளுக்கு இல்லை. அசுரர்களை அழிக்கும் திறன் வாய்ந்த பிரதிநிதிகள் பலர் அவரிடம் உள்ளனர். எனவே அசுரர்களால் எப்போதும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படும் தனது களங்கமற்ற பக்தர்களின் மகிழ்ச்சிக்காகவே பகவான் தோன்றுகிறார். தனது சொந்த உறவினராக இருந்தாலும் அசுரன் பக்தனுக்கு தொல்லை தருகிறான். இரண்யகசிபின் மகனாக இருந்த போதிலும் பிரகலாத மகாராஜர் தனது தந்தையினால் மாபெரும் துன்பத்திற்கு உள்ளானார். கிருஷ்ணர் தங்களது மகனாக பிறக்கப் போகிறார் என்ற காரணத்தால் தேவகியும் அவரது கணவர் வசுதேவரும் கம்சனால் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டனர். எனவே கம்சனை கொல்வதற்காக என்பதை விட தேவையை காப்பதற்காகவே ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றினார். ஆனால் இவை இரண்டும் ஒரே சமயத்தில் நடத்தப்பட்டன. எனவேதான் பக்தர்களை விடுவிக்கவும் துஷ்டர்களை அழிக்கவும் பல்வேறு அவதாரங்களில் பகவான் தோன்றுவதாக இங்கு கூறப்பட்டுள்ளது. கண்டினியூ பண்ண பிரபுஜி. கொஞ்சம் படிங்க.
கிருஷ்ண கவிராஜரின் சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலை பின்வரும் ஸ்லோகங்கள் அவதார தத்துவங்களை சுருக்கமாக கூறுகின்றன. ருஷ்டிஹேதி மூர்த்தி பிரபஞ்சே அவதாரே ஸ்தேஹி ஈஸ்வர மூர்த்தி வதார நாமதரே மாயதீப பிரௌ யோமே சபார அவஸ்தானே விஸ்வே அவதரித்தரே வதார நாமே. ஜட உலகில் தோன்றுவதற்காக முழுமுதற் கடவுள் தனது திருநாட்டிலிருந்து கீழணிஞ்சு வருகிறார். அவ்வாறு அவர் தோன்றும் போது அது அவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக உலகில் நிரந்தரமாக உள்ள இந்த ரூபங்கள் பௌதீக படைப்பிற்குள் தோன்றும் போது அவதாரம் என்ற பெயர் பெறுகின்றனர். புருஷ அவதாரங்கள். ஹரே கிருஷ்ண பிரபு. நோட் பண்ணிக்கோங்க எதுல விட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது வரையும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ 4.8 படிக்கிறோம் மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே 4.8. ஸோ இந்த மாதிரி பக்தர்களை காக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் கிருஷ்ணன் வர்றாரு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா துஷ்டர்களை அழிக்கிறதுக்கு நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, மாயா நிறைய ஏஜென்ட் இருக்காங்க. அதனால அவன் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காக அவன் வரதில்லை. ஆக்சுவலாக அவருடைய லீலைகள் வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய கண்டிஷன் சோல்ஸை வந்து கூட்டு போகணும். இதே தான் குந்தி மகாராணி பிரேயர் ஒன்று தெரியுமா? அது என்னென்ன காரணங்கள் சொல்லி குந்தி மகாராணி சொல்லுவாங்க. அதில் வந்து மெயின் காரணம் என்ன, பவே அஸ்மின் சிஷ்யமானாம் அவித்ய காம கர்மவி சவன ஸ்மரணாகி கரிஷ்யதி கேஷனா 35 நினைக்கிறேன், 18.35. எஸ் 8.35. 8.35. ஸோ அதே மாதிரி அவர் வந்து அந்த அவரை பற்றி அந்த அந்த லீலைகள்லாம் வரும்போது அவரை பற்றி கேட்கறதுக்கு, அதை பற்றி பாடுறதுக்கு பக்தர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் அவர் வர்றார். ஓகே, அதனால அவர் தோற்றம் பார்த்தீங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்லோகம். பரித்ராணாய சாதனம் விநாசாய சதுஷ்குதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யோகி. அது வரணும்னு அவசியம் கிடையாது. இருக்குல்ல அந்த ஸ்லோகம் இருக்குல்ல, 35 தானே. அது வந்து அர்த்தம் பண்ணீங்க. And yet others say that you appear to regenerate the devotional service of hearing, remembering, worshipping and so on. In order to that, the conditioned souls suffering from the material pangs might take advantage and gain liberation. இதுதான் மெயின் ரீசன். ஆச்சாரியர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, இதான் மெயின் ரீசன். என்ன மெயின் ரீசன்னா, இந்த மாதிரி அவர் லீலைகள் பண்ணும்போது அது அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் கேட்டு அவங்களுடைய பந்தங்கள்லேருந்து விடுதலை அடையலாம். அதுக்கு மெயினாக தான் அவர் வர்றார். ஓகே, இந்த மாதிரி அவங்க கட்டுண்ட ஆத்மாக்கள் கேட்கும் போது என்ன ஆகுனா, இப்படி கேட்டு கொஞ்சம் முன்னேறிட்டு கீழே திடீர்னு என்ன ஆகிடும், அவங்களுக்கு கர்வம் வந்துடும். அதுதான் ரொம்ப டேஞ்சர், வந்து கர்வம் வரதான் ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஸோ இந்த கர்வம் வந்தவொடனே என்ன ஆகிடுது, அந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் என்ன ஆகிடுமா, அந்த பக்தியை வந்து அழிஞ்சிடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அது அவங்களுக்கே தெரியாது அழிகிறது. பக்தர்கள் தரைக்கரை அனுப்புவாங்க, மரியாதை உரிய மரியாதை தர மாட்டாங்க, எல்லா மக்களும் இழிவாக பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். பௌதிகத்தில் ரொம்ப நாட்டம் வந்துடும், ட்ரெஸ்ஸிங்லாம் ஒழுங்காக போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிடும், அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எளிதான முறை தான். ஆனால் அது வந்து எப்படி கடைபிடிக்கணும், ரொம்ப கவனத்தோடு கடைபிடிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும், அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இட் ஈஸி ஃபார் சிம்பிள் பீப்புள். ஓகே, பக்தி வந்து எளியாக உள்ள மனிதர்களுக்கு ஈஸி. இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் பீப்புள், சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புள். அவங்க ஒரு மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதனால அவதாரங்கிறது என்னன்னா, அவதாரம்னாலே கீழே இறங்கி வருதான். அது பகவான் வந்து என்ன பண்றாரு, கருணையோட கீழே இறங்கி வர்றாரு ஆன்மீக லோகத்திலேருந்து. இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கணும்னு சொல்லி வர்றாரு. பிருந்தா மாதாஜி படிங்க, எதுல விட்டாலும் அதுன்னு படிங்க. நீங்க வரவே இல்லையே, இந்த ஈஸ்வரி மாதாஜி பார்க்கவே இல்லையே. அப்படியா, சரி சரி, நீங்க படிங்க. நீங்க ஈஸ்வரி மாதாஜி படிக்கிறேன், அதுக்கு பிருந்தா மாதாஜி படிங்க. படிங்க, எதுல விட்டாலும் பார்த்தீங்களா? சரி, படிங்க படிங்க. பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைந்து மாதாஜி எது படிக்கிறீங்க? புருஷாவதாரம் இருக்கு பாருங்க, அவர் விட்டாரு பாருங்க. அதுல இருந்து 4.8லயே புருஷ அவதாரங்கள், லீல அவதாரங்கள், சக்திவேச அவதாரங்கள், மன்வந்திர அவதாரங்கள், உப அவதாரங்கள் என்று பல்வேறு அவதாரங்கள் உள்ளன. அகிலமெங்கும் குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் தோன்றுகின்றனர். ஆயினும் பகவான் கிருஷ்ணரே எல்லா அவதாரங்களின் மூலபுத்தராவார். தனது விருந்தாவன லீலைகளை
காண்பதற்கு பேராவல் கொண்டிருந்த தூய பக்தர்களின் இயக்கத்தை தீர்ப்பது என்னும் முக்கிய நோக்கத்திற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். எனவே கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய காரணம் அவரது களங்கமற்ற பக்தர்களை திருப்தி செய்வதே ஆகும். பகவான் ஒவ்வொரு யுகத்திலும் தானே அவதரிப்பதாக கூறுகிறார். இக்கூற்று கலியுகத்திலும் அவர் அவதரிப்பதை காட்டுகின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியுள்ளபடி சங்கீர்த்தன இயக்கத்தின் மூலம், அதாவது நிறைய மக்களுடன் இணைப்பு திருநாமத்தை பாடுவதன் மூலம் கிருஷ்ண வழிபாட்டையும் கிருஷ்ண உணர்வையும் பாரதம் முழுக்க பிரச்சாரம் செய்து பகவான் சைத்தன்ய பிரபுவே இக்கலியுகத்தின் அவதாரம் ஆவார். இந்த சங்கீர்த்தன கலாச்சாரம் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் பரவும் என்று அவர் முன்னேற கூறியிருந்தார். முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான சைத்தன்யரை பற்றிய விளக்கங்கள் உபனிஷத்துக்கள், மகாபாரதம், பாகவதம் போன்ற வேத நூல்களின் ரகசியமான பகுதிகளில் நேரடியாக அல்லாமல் மறைமுகமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் சைத்தன்யரின் சங்கீர்த்தன இயக்கத்தால் மிகவும் கௌரவப்படுகின்றனர். இந்த அவதாரத்தில் பகவான் துஷ்டர்களை கொல்வதில்லை, மாறாக தனது காரணமற்ற கருணையின் மூலம் அவர்களை விடுவிக்கின்றார். புருஷாவதாரம் பாருங்க, லீலாவதாரம், குணாவதாரம், சக்தி ஆவேச அவதாரம், மன்வந்த அவதாரம், யுகாவதாரம், 6 விதமான இன்கார்னேஷன். இது எல்லாம் நீங்க கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஈஸ்வரி மாதாஜி, பிருந்தா மாதாஜி, ஸ்வேதா மாதாஜி எல்லாம் மலையாள இருக்கார்ல அந்த கிளாஸ்ல. இது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த அவதாரம்லாம் படிச்சிருப்பீங்க. 6 விதமான அவதாரம், 3 புருஷாவதாரம், 3 குணாவதாரம், லீலாவதாரம் நிறைய இருக்கு, சக்தி ஆவேச அவதாரம், பிரபாத மாதிரி நிறைய சக்தி ஆவேச அவதாரம், ஒரு மனுலையும் ஒரு அவதாரம், யுக அவதாரம், ஒரு யுகத்திலேயும் அவதாரம். சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல கிருஷ்ணர் பிரம்மாவுடைய ஒன்றே வர மாதிரி, சைத்தன்ய மகாபிரபு பிரம்மாவுடைய ஒன் டேல கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் வருவார். ஓகே, அதனால சைத்தன்ய மகாபிரபு ஒரு மிகப்பெரிய என்னது அவதாரம். கிருஷ்ணருக்கு அவருக்கு வித்தியாசமே கிடையாது. ஓகே, அதனால அவருடைய இது எல்லா வில்லேஜ்லையும் கேட்குன்றாங்க, எல்லா வில்லேஜிலும் இது பரவிடும். ஓகே, அது என்ன சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு? அமார ஆக்ஞா குரு ஹையா தாரையே தேசா, என்னுடைய ஆணையுமே நீ குரு ஆகுன்னு சொல்றாரு. ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணோம் அவங்களாம் குரு தான். குருனா இனிஷியேஷன் கொடுக்குற குரு கிடையாது. குருனா எப்படி? அவங்க வாழ்க்கை முறையை தூய்மைப்படுத்தி அடுத்தவங்களை வழி நடத்துறாங்கல்ல, அவங்க எல்லாம் குரு தான். ஓகே, அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அவர் குருவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி குருவாராரு? சைத்தன்ய மகாபிரபுடைய ஆணையின் பேர்ல குருவாராரு. ஆனா அந்த கருணையை அவர் வித்ரா பண்ணிட்டாருன்னா இவர் எப்படி ஆயிடுவாரு? அவ்வளவுதான். அதனால கர்வம் வந்துடக்கூடாது. நான் குருவாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கர்வம் வரக்கூடாது. ஓகே, அதே சமயம் குருனா எப்படி? அவர் அந்த ஆர்டரை நிறைவேற்றுறதுக்கு அந்த சக்தி யார் கொடுத்துருக்கா? சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலா சைத்தன்ய மகாபிரபு தான் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. மற்ற எல்லாரும் அவருடைய கருணையை பேஸ் பண்ணி பிரச்சாரம் பண்றாங்க. அதனால பிரச்சாரம் பண்ணும்போது நான் இஷ்டத்துக்கு எதையாவது பேசுவேன் அப்படின்னா அந்த கருணை என்ன பண்ணிடுவார்? வாபஸ் வாங்கிடுவார். அவ்வளவுதான், நம்மளால பேச முடியாது. ஓகே, அதனால நம்ம பேசுற சக்தி எல்லாத்தையும் அந்த பியூரிட்டி பேஸ் பண்ணி யார் கொடுக்குறா? சைத்தன்ய மகாபிரபுவே கொடுக்குறார். பிருத்திவே ஆச்சே எந்த நகராதி கிராமா சர்வத்திர பிரச்சார ஹைபமோர் நாமா, எல்லா வில்லேஜ்லயும் என்னுடைய நாமங்கள் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அதனால இந்த மாதிரி எல்லா வீடுகள்லயும் வரணும்னா இப்ப எத்தனை குரு தேவைப்படும்? அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ல அமாராங்கியா குரு ஐயா தாரைய தேசா, என்னுடைய ஆணைமையில குருவா உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் போதி. அவர் குரு தான். குரு இல்லாம எப்படி இப்ப போதிக்க முடியும்? ஒரு குரு சொல்லி டிசைபிள் கேட்கறதுனா அதான் கத்துக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி உட்கார்ந்துருந்தானா எப்படி கத்துக்க முடியும்? கத்துக்கவே முடியாது. அதனால அவர் குரு தான். யாருடைய ஆணையின் பேர்ல குரு? சைத்தன்ய மகாபிரபு ஆணையின் பேர்ல குரு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் த ஹேண்ட் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு. ஓகே, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப 9வது ஸ்லோகம் போலாம். பிருந்தா மாதாஜி நீங்க தான் படிக்கணும். இப்ப ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்போ நான் ஸ்லோகம் படிக்கிறேன், முடிஞ்சா ரிப்பீட் பண்ணுங்க. ஜன்ம கர்ம சமேத்யம் ஏவம் யோ வேதி தத்பதः வேதி தத்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி அர்ஜுனா.
इति मामम् एति स अर्जुना படிங்க மாதாஜி, கொஞ்சம் படிங்க, அதுக்கு ஸ்வேதா மாதாஜி கொடுக்கலாம். படிங்க. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். பொருளுரை: பகவான் தனது திவ்யமான லோகத்தில் இருந்து இறங்கி வருவதை பற்றி ஏற்கனவே 6வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் பிறப்பை பற்றிய இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்றவன் ஆவான். எனவே அவன் தனது தற்போதைய பௌதிக உடலை நீத்தவுடன் இறைவனின் திருநாட்டிற்கு திரும்புகிறான். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானது அல்ல. அருவவாதிகளும் யோகிகளும் பற்பல துன்பத்திற்கும் பிறவிகளுக்கும் பிறகு முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தியும் முழுமையானதல்ல. இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களுக்கு உண்டு. ஆனால் இறைவனின் உடல் மற்றும் செயல்களின் தெய்வீக இயற்கையை அறிந்துள்ள பக்தர் இவ்வுடலை நீத்த பின் இறைவனின் திருநாட்டை அடைவதுடன் இப்பௌதிக உலகிற்கு மீண்டும் திரும்பி வரும் அபாயத்திலிருந்து விடுபடுகின்றான். பிரம்ம சமிக்தையில் 5.33 கடவுளுக்கு பற்பல ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்பட்டுள்ளது. அத்வைதம், அச்சுதம், அநாதிகம், ஆனந்த ரூபம். இறைவனுக்கு அநேக தெய்வீக ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முழு முதற் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கையுடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி ஏகே சேவ நித்ய நீலானுரஸ்தே பக்த வியாமி சரு யதா ஆத்மா. ஒரே பரம புருஷ பகவான் தனது களங்கமற்ற பக்தர்களுடன் பற்பல தெய்வீக ரூபங்களின் மூலம் நித்தியமாக லீலை புரிகின்றார். இதே வேத கருத்து கீதையின் இந்த ஸ்லோகத்தில் பகவானுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்பவனும் தத்துவ அனுமானங்களின் காலத்தை வீணடிக்காதவனும் முக்தியின் உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். இவ்வுண்மையை நம்பிக்கையுடன் ஏற்பதால் ஒருவன் சந்தேகமின்றி முக்தி அடைகிறான். போதும் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வேதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நான் சொல்லிடுறேன், என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஒரே ஒரு கடவுள் தான். ஓகே, நிறைய கடவுள் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம கிருஷ்ண இயக்கத்துக்கு வரமுனாலும் அப்படி நினைச்சிருப்போம். நிறைய கடவுள் இருக்காங்க, இல்ல ஒரே ஒரு கடவுள் தான். ஏகோ பகனாம் யோ வித்தாதி காமான். ஒரே கடவுள் தான் என்ன பண்றாரு, எண்ணற்ற உயிரினங்களை மெயின்டைன் பண்றாரு. நிறைய டெமிகாட்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து அவருக்கு சேவை பண்ணக்கூடிய உண்மையான ஒரு ஊழியர்கள் சொல்லலாம். ஓகே, அவருடைய பக்தர்கள், பியூர் பக்தர்கள் வேற, இவங்க மிக்சட் டிவோட்டிஸ் டெமிகாட்ஸ்லாம். ஓகே, அதனால அவருக்கு நிறைய அந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. பிரம்மன், பரமாத்மா, பகவான். இதுல பிரம்ம ஜோதி வழிபடுறவங்க வந்து அருவாதிகள் சொல்லுவாங்க, பரமாத்மா வழிபடுறவங்க யோகின்னுவாங்க, பகவான வழிபடுறவங்க பக்தர்கள். இந்த பகவான வழிபடுறது தான் டாப் மோஸ்ட். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அத்வைதம், அச்சுதம், அநாதிம், அனந்த ரூபம், நிறைய விதமான ரூபங்கள் இருக்கு. இருந்தாலும் யாரு, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஓகே, ஸோ இதை வந்து நிறைய இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு பகவான்கிறத உபனிஷத்துல சொல்லியிருப்பாங்க, மகாபாரதத்தில் சொல்லியிருப்பாங்க, பாகவதத்தில் சொல்லியிருக்காங்க. மகாபாரதத்தில் எங்க சொல்லியிருக்காங்க, சரண வர்ண ஹேமாங்கோ வராங்க சந்தனாகரி சன்யாசகிருஷ்ண சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணா, மகாபாரதத்தில் வருது. ஓகே, அப்புறம் உபநிஷத்துல அந்தர் கிருஷ்ணா பகிர்கோடா சாங்கோ பாங்காஸ்த பாஸ்தனா சசிகர்பே சமப்னியா மாயா மனுஷா கர்மக்கிறது. இதுல பாகவதத்துல கிருஷ்ணவனம் கிருஷ்ணா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திர பாஸ்தம் யஜ்ஞே சங்கீர்த்தன பிராதி எஜந்தி ஹீர்ஷமே தசம். இந்த மாதிரி ரெஃபரன்சஸ் தான் நம்ம அவதாரங்கள் புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு எதுவுமே இல்லாம அவதாரங்கள் நானும் ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. ஆக்சுவலா
ஒரு பேச்சு பேசினாலே சும்மா நம்ம திறமைக்காக பேசல. ஆக்சுவலா பேச்சு பேசினாலே அது வந்து எந்த ஆச்சாரியா சொல்லியிருக்காங்க, எந்த இடத்துல ரெஃபர் பண்ணிருக்காங்க, இதை வந்து நம்ம ஒரு கருவியா இருந்து இன்னொருத்தருக்கு சொல்லித்தரோம், அவ்வளவுதான். ஓகே, இதுல நம்ம திறமைக்கு வேலையே கிடையாது. ஒரு திறமையே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ணலாமா, அதான் படிக்கிறோம். மூக்கம் கரோத்தி வாச்சாலும் பங்கும் நங்காயிரம் எத்கற்பா தமகம் வந்தே சிகுரும் ஜெந்தாரணம். செகிடர் வந்து என்ன பண்ணுவான், ஊமை வந்து மிகப்பெரிய பாட்டெல்லாம் ஆயிடுவான். ஓகே, நொண்டி வந்து மலையே கடந்துடும். இது வந்து குருவோட கருணை கிடைச்சா, புரியுதா? அந்த மாதிரி. அதனால நம்மளுடைய திறமையை யூஸ் பண்ணிட்டு வந்து பக்தி கிடையாது. திறமை வந்து பயங்கர பவர், கம்ப்யூட்டர் ஸ்கில் சூப்பரா இருக்கும், அதுல அவர் எல்லாம் பண்றாரு, அவருக்கு பாடுறது உண்மைலாம் வரும், அதனால அவர் நல்லா பாடுறாரு. இது கிடையாது பக்தி. பக்திங்கிறது பகவானை நம்பி நம்ம பண்ணும்போது அந்த திறமைய என்ன பண்றாரு, பகவான் கொடுக்குறாரு. அதுதான் பக்தி இருக்கு. அது பகவானுக்கு பண்றதுதான் பக்தி. அதனால முக்கியம் பக்தி தான் முக்கியம். பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தி தான் முக்கியம். அதான் சொல்றாங்க யோகினா, யோகிகளே சிறந்த யோகி பக்தி யோகினி. 6வது அத்தியாயத்தோட எண்ட்ல வந்து யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சவே யுக்தமோ மதாம். அதனால எல்லாராலையும் பகவானுடைய அந்த இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. எங்க வீட்லயே எல்லாம் இருக்காங்க, யாருமே கிருஷ்ணரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. கிருஷ்ணருடைய பிறப்பு, அவருடைய செயல்கள் புரிந்து கொள்வது அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாம் தேவையில்லாம கமெண்ட் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மேக்சிமம் 99% வந்து அரக்கர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால புரிந்து கொள்ள முடியாது. ஓகே, ஸ்வேதா மாதாஜி நீங்க படிங்க விட்டதுல இருந்து. ஹரே கிருஷ்ணா. தத்துவம் அசி எனும் வேத கருத்து இவ்விஷயத்தில் பொருந்தும். பகவான் கிருஷ்ணரை பரமனாக ஏற்பவன் அல்லது அவரிடம் சென்று நீரே பரபிரம்மன் பரமபுருஷ பகவான் என்று கூறுபவன் உடனே முக்தி பெறுவது நிச்சயம். இதன் விளைவாக அவன் பகவானுடனான தெய்வீக உறவில் நுழைவது உறுதி. வேறு விதமாக கூறினால் இத்தகைய நம்பிக்கையுடைய பக்தன் பக்குவ நிலையை அடைகிறான். இது பின்வரும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தம் ஏவ விதித்வாதி மிருத்யும் ஏதி நான்யக பந்தா வித்யதே வித்யதே அயனாய. பரமபுருஷ பகவானை பற்றி அறிவதால் ஒருவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு முக்தியின் பக்குவ நிலையை அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேற எந்த வழியும் இல்லை. இஷ் வேதாஸ்வதர உபனிஷத் 3.8ல பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக அறியாதவர்கள் தமோ குணத்தில் உள்ளனர். தேன்பாட்டிலை வெளியிலிருந்து நக்குவதை போல தங்களது ஜட புலமையினால் பகவத்கீதைக்கு விளக்கமளிக்கும் அத்தகைய தமோ குண மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமல்ல. இதுவே வேறு வழி இல்லை என்று மேலே கூறப்பட்டதன் பொருளாகும். அனுபவத்தை நம்பும் இத்தகைய தத்துவவாதிகள் ஜட உலகில் மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்திக்கு தகுதியுடையவர்கள் அல்ல. இத்தகு கர்வமிகு எட்டறிஞர்கள் கிருஷ்ண பக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ண உணர்வை வளர்த்து பக்குவமடைவது அவசியம். அதனால பக்தி இல்லாம முடியாது. ஓகே, அவங்க எவ்வளவு பெரிய முண்டே மீன்ஸ் பௌதிகத்துல ரொம்ப பெரிய ஸ்காலரா இருந்தாலும் அவங்களால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பகவானுடைய கருணை இல்லாம பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. அது பக்தி தான் பண்ணி தான் பகவான் கருணையை பெற முடியும். நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பக்தி மூலம் மட்டும்தான் கிருஷ்ணர். ஈவன் மெடிடேட்லாம் பண்றாங்கல்ல, அவங்களெல்லாம் எப்படி சக்சஸ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சோண்டு பக்தி இருந்தால் தான் சக்சஸ் ஆக முடியும். பக்தியே இல்லாம எந்த ஃபீல்டுமே சக்சஸ் ஆக முடியாது. மெடிடேஷனாலும் சரி, யோகாவா பண்ணாலும் சரி, அது பக்தியே இல்லாம பண்ணாங்கன்னா அது ஃபெயிலியர் தான் போகும். கொஞ்சம் பக்தி இருந்தால் தான் அதனால அதுவும் சக்சஸ் ஆகும். ஓகே, யோகானே லிங்கிங் வித் காட். யோகா கிளாஸ்லாம் போனோம் இல்லையா, அந்த யோகானால இதெல்லாம் ஏமாத்த வேலை தான். ஆக்சுவலாக சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறோம், நம்ம உடம்பு வலி சரியாதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம். அது எந்த எக்ஸசைஸ் சொன்னால் பண்ணலாம். சில பேர் ஜூம்பா டான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, வலி ஆகலான்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நாள் வலி ஆவாங்க டான்ஸ் ஆட வரையும். அது டான்ஸ் ஆடி கொஞ்சம் குண்டாயிடுவாங்க. இதெல்லாம் கிடையாது. இது யோகாவுக்கு சம்பந்தமே கிடையாது. யோகானா லிங்கிங் வித் காட், கடவுளோட லிங்க் பண்ணுறது. இப்படி லிங்க் பண்ணும்போது என்ன ஆயிடுது, ஹரே கிருஷ்ண மந்திரமே பெரிய பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, இந்த ஹரே கிருஷ்ண மந்திரமே
அது வந்து பிராணாயாமம் தான் ஆக்சுவலாக. ஒழுங்காக ஹரிகிருஷ்ண மந்திரம் சொன்னாலே அது உடலில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தும். ஓகே, இதில் நம்பிக்கை கிடையாது. அதாவது ஹோமியோபதி பில்ஸில் வந்து நம்பிக்கை இருக்காது. அதனால ஹட யோகா பண்ண வேணான்னு பிரபாத சொல்ல. ஒருத்தர் தலைகளை நின்றுட்டு இருக்காரு, தலைகளை நிற்கிறாரு. அப்போ வந்து சிரசாசனம் பண்ணார். அப்படி பிரபுபாதர் அப்படி டிசிப்ளின்லாம் போகிறான். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, டிசைபிள் கேட்குறாரு, என்ன பிரபுபாதர் பண்ணுறாருன்னு கேட்குறாரு. இது சிரசாசனம், இது பேர் யோகத்திலே சிரசுனா தலை சிறந்த ஆசனம். தலையில் நிற்கிறது, தலைகளை நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு பிரபுபாதர் சொல்கிறார். உடனே அந்த டிசைபிள் கேட்குறாரு, ஓ அப்படியா, ரொம்ப நல்லதா பிரபுபாதன்னு சொல்லிக்கிறார். ஆமாம், இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நோய்கள் வர்றது ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்றார். ஓகே, அது முன்னாடி நின்றுட்டே இருக்காரு. இது ஹட யோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஆசனம். பத்மாசன், சரசாசன், பிராணாயம் பண்ணுறதுலாம் நிறைய ஆசனங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து இனிஷியல் தான். ஓகே, உடனே அவர் டிசைபிள் கேட்குறாரு, நம்ம வந்து பண்ணலாமான்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணால் ஹெல்த்தி தான்ன்றார். ஆனால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றார் பிரபுபாதர். நமக்கு தூங்குறதுக்கே டைம் இல்லை, எப்படி இது பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்படி இருந்தாங்க அப்போ. ஆனால் பண்ண வேணாம்னு சொல்ல. உடனே அவர் காரணம் என்ன கேட்குறாரு, இங்கே பண்ணலாமா கூடாதா சொல்லுங்க பிரபுபாதர். இட் இஸ் நாட் ரிக்வயர்ட். பட் சமஹாஸ் டைம் அவங்க உடம்புல வியாதி இருக்குன்னா அவங்க என்ன பண்ணலாம், பயிற்சி பண்ணுறது தப்பு கிடையாது. ஓகே, ஆனால் அதே இது நம்ம அந்த பக்தி யோகத்திலையும் முடியுங்கிறது அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்றது பிராணாயாமம் ஈக்குவல். அதுக்காக நம்ம அந்த சூரிய நமஸ்காரம்லாம் பண்ண வேணாம்னு சொல்லலாம். அதை பண்ணி உடலை மெயின்டைன் பண்ணிக்கணும். உடலை மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுட்டு பக்திக்கு வந்து நம்ம என்ன பண்ண யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதோட லிமிட் புரிஞ்சுக்கணும். இந்த யோகா வந்து ஒன்லி லிங்கிங் வித் காடு. இவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஓகே, இவர் வந்து எதுவும் ஆன்மீகமாக சொல்லித்தரல. அப்படிங்கிற ஒரு காசுக்காக என்ன பண்ணுறாரு, இவர் சொல்லித்தரான்னு சொல்லி அந்த யோகா மாஸ்டர் குருஜின்னு சொல்லி அவருக்கு சரணடைஞ்சு சில பேர் பண்ணாங்க. இந்த ஒரு மாதாஜி பண்ணாங்க. அந்த யோகா மாஸ்டர் மேலே பயங்கர பாசம், அவர் மேலே அவ்வளோ மரியாதை. குருஜி வந்துட்டான்னு சொல்லி அவர் பின்னாலேயே போய் கடைசியில் இதை விட்டாங்க, யோகா பின்னாலே போயிட்டாங்க. இது வந்து தவறான விஷயம். ஓகே, ஏன்னா நம்ம பிடிச்ச டாப் மோஸ்ட் பிடிச்சிட்டோம். அது வந்து உடல் வலிக்காக போகிறோம், உடல் வலியை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா யம நியம ஆசன பிரத்யாகார இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ் இருக்குல்ல, தியான சமாதி கடைசியில் வரும். கரெக்டாக அதில் யம நியமம் கிடையாது, ஒன்லி ஆசனம் தான் சொல்லித்தரான். ஓகே, அதனால் நம்ம வந்து யோகாங்கிறது பார்த்தீங்கன்னா பக்தி யோகம் தான் சிறந்த யோகம். ஆனால் இது வந்து என்ன பண்ணலாம், பிரபாதர் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்ல. சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால நிறைய இஸ்கான் டிவோட்டிஸ் யோகா கிளாஸ் போகிறாங்க. சில இஸ்கான் டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, யோகா எடுக்கிறாங்க, மக்களை அட்ராக்ட் பண்ணுறாங்க, எடுத்து அவருக்கு பக்தி யோகா சொல்லித்தராங்க, பிரிட்ஜிங் மாதிரி பண்ணுறாங்க. அதெல்லாம் ஓகே தான். சில பேர் வயிற்று பழப்புக்கு பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஸ்டினே கிடையாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்கணும், நம்ம எது டாப் மோஸ்ட் யோகம், பக்தி யோகம் டாப் மோஸ்ட் யோகம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி 10 போகலாம். நம்ம மலையாள பண்ணிங்க தான் 10th ஸ்லோகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வீதராக பய க்ரோத மன்மயா மாமுபாஷிதः பஹவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதः. படிங்க பிரபு. பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு முழுதும் என்னில் அழைத்து என்னை சரணடைந்த பற்பல நபர்கள் என்னை பற்றி அறிவால் இதற்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். இவ்வாறாக அவர்கள் எல்லோரும் என் மீது திவ்யமான அன்பு உடையவர்கள் ஆகின்றனர். பொருளரை மேலே கூறப்பட்டுள்ளபடி பௌதிகத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டு உள்ளவன் பரம பூரண உண்மையின் వ్యక్తిత్వத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். உடலை சார்ந்த வாழ்வில் பற்று கொண்டுள்ள மக்கள் பரமன் எவ்வாறு ஒரு நபராக இருக்க முடியும் என்பதை அறிவது ஏறக்குறைய அசாத்தியமாகும். ஏனெனில் அவர்கள் அந்த அளவிற்கு பௌதிகத்தில் மூழ்கியுள்ளனர். பூரண அறிவுடனும் நிச்சயமான ஆனந்தத்துடனும் அழிவற்ற திவ்யமான உடல் ஒன்று இருக்கக்கூடும் என்பதை இத்தகைய பௌதிகவாதியினால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. பௌதிக கண்ணோட்டத்தில் உடல் அழிவிற்கு உட்பட்டது, அறியாமை நிறைந்தது, துன்பமயமானது. ஆகவே சாதாரண மக்களிடம் பகவானின் தனிப்பட்ட ரூபத்தை பற்றி கூறும் போதும் அவர்கள் அதே உடல் உணர்வையே மனதில் கொண்டுள்ளனர். ஜட உணர்வில் இருக்கும் அத்தகைய மக்கள் பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையே கடவுளாக நினைக்கின்றனர். ஆகவே கடவுளுக்கு உருவமில்லை என்று கூறுகின்றனர். ஜடத்தில் மூழ்கியிருக்கும் காரணத்தால்
முக்திக்கு பிறகும் தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்னும் கருத்து அவர்களை அச்சமூட்டுகின்றது. தனித்தன்மையும் వ్యక్తిத்துவமும் ஆன்மீக வாழ்விலும் உண்டு என்பதை அவர்கள் செவியுறும்போது மீண்டும் వ్యక్తిகளாவதை எண்ணி அச்சமுற்ற அருவ சூன்யத்தில் ஐக்கியமாகிவிட விரும்புவது இயற்கையே. ஆத்மாக்களை கடலில் கலந்துவிடும் நீர்க்குமிழிகளுக்கு அவர்கள் ஒப்பிடுகின்றனர். వ్యక్తిத்துவமின்றி அடையக்கூடிய ஆன்மீக நிலையின் உச்ச பக்குவம் அவ்வளவே. ஆன்மீக வாழ்வின் பக்குவ ஞானம் இல்லாத பயம் கொண்ட நிலை இது. இது மட்டுமின்றி ஆன்மீக நிலை என்று ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ள முடியாத பலரும் உண்டு. பற்பல கொள்கைகளாலும் வெவ்வேறு தத்துவ அனுமானங்களின் முரண்பாடுகளாலும் மிகுந்த குழப்பமுற்ற இவர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டு உயர்ந்த காரணம் எதுவும் கிடையாது, அனைத்தும் இறுதியில் சூன்யமே என்று முட்டாள்தனமாக முடிவெடுக்கின்றனர். இத்தகைய மக்கள் நோயுற்ற வாழ்க்கை வாழ்கின்றனர். சிலர் பௌதிகத்தில் அதிக பற்றுதல் கொண்டிருப்பதால் ஆன்மீக வாழ்வை கண்டுகொள்வதில்லை. சிலர் உயர் ஆன்மீக மூலத்தோடு இரண்டர கலக்க விரும்புகின்றனர். வேறு சிலர் பலவித ஆன்மீக அனுமானங்களினால் விரக்தியுற்று கோபமடைந்து எதையுமே நம்பாதவர்களாக உள்ளனர். இந்த கடைசி வகுப்பை சேர்ந்தவர்கள் போதைப் பொருட்களிடம் தஞ்சம் அடைகின்றனர். இவர்களது உணர்ச்சி பூர்வமான கற்பனைகள் சில சமயங்களில் ஆன்மீக தரிசனங்களாக ஏற்கப்படுகின்றன. ஆன்மீக பாத்தீங்கன்னா இப்ப பகவான் என்ன சொல்றாரு, பயம், கோபம், பற்றுதல் இது முழுதுமா விடுபட்டு என்கிட்ட வந்து சரணடைஞ்சவங்க என்ன பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்களாம் பாஸ்ட் லைஃப்ல. ஓகே, நிறைய பேர் பியூரிஃபை ஆயிருக்காங்க. ஜென்ரலா சொல்ல போனீங்கன்னா பயம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, பயம் இல்லாத மனிதரே கிடையாது. ஏன் பயம் எப்படி வருதுன்னா, இருளில் இருக்கும்போது, இருள்னா அறியாமையில் இருக்கும்போது தான் பயம் இருக்கும். ஓகே, நம்ம என்ன அறியாமையில் இருக்கோம்னா இந்த உடல்னு சொல்லி, இந்த உடல் சம்பந்தப்பட்ட எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் மூழ்கி இருக்குனால பயம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த பயத்திலேருந்து நிறைய பேர் விடுபட்டிருக்கான் பாஸ்ட்ல. எப்படி விடப்பட முடியும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பகவானுக்கு உருவமே இல்லாம நிறைய பேர் கற்பனை பண்றாங்க. ஏன்னா இந்த பாடி வந்து அழிஞ்சு போயிடுது, அப்போ வந்து எல்லாமே நெகட்டிவா இருக்கும், பௌதிக லோகத்திலேருந்து நெகட்டிவா இருக்கும் ஆன்மீகம். அப்போ பகவானுக்கு உருவமே இருக்காதுன்னு சொல்லி அவங்க கன்க்ளூட் பண்ணணும். அது வந்து தவறு. ஓகே, இந்த பிரபஞ்ச தோட்டம் ஃபுல்லா பகவான் வியாபிச்சிட்டாரு. அதனால பகவான் என்ன ஆயிட்டாரு, எல்லார்ட்டையும் இதானதுனால நம்ம உடலை விட்ட மாதிரி என்ன ஆயிடுவோம், நம்மளும் பகவானை மெர்ஜ் ஆயிடுவோம், எல்லாமே சூன்யமாயிடும் அப்படின்னாங்க சில பேர். ஓகே, எதுவுமே இருக்காதுன்றாங்க, உடலே இருக்காது, அதுக்கப்புறம் ஒன்னாயிடுவோன்றான். இது தவறானது. சூன்யவாதி, நிர்விசேஷவாதி, இந்த ரெண்டு பேரையும் விரட்டினவர் யாரு, பிரபுபாதர். ஓகே, அதனாலதான் பிரபுபாதர் எப்படி பாடுறோம், நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்னாய போலே சமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமனே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி. அருவாதிகள், சூன்யவாதி யாரு, புத்திஸ்ட். இந்த ரெண்டு பேரையும் விரட்டி அடிச்சார் பிரபுபாதர் அயல்நாட்டிலேருந்து. எல்லாம் நிறைய பேர் பக்தர்லாம். பிரபுபாதருக்கு முன்னால் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமா மாநாட்டிலாம் பேசினார், அமெரிக்கர்கள்ல பேசினார். ஆனால் ஒன்றும் பண்ண முடியல, அமெரிக்கர்களை மாற்ற கூட முடியல. ஓகே, ஆனா பிரபுபாதர் போய் காமன் மேன்ட்ட பேசி எவ்வளவு அமெரிக்கர்கள் மாறினாங்க தெரியுமா கிருஷ்ணாலயத்துக்கு. அதனால இந்த நிர்விசேஷ சூன்யவாதத்தை ஒழிச்சது வந்து, மிரட்டினது வந்து பிரபுபாதர் தான். ஓகே, அதனால இந்த மாதிரி இந்த சூன்யவாதம் தான் பக்தி வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க, ஆன்மீக வாழ்க்கை. இது கிடையாது. சில பேர் என்ன பண்ணாங்க, எதை கேட்டாலும் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, நம்பிக்கை இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே, அம்மா சொல்றாங்க இவங்க தான் அப்பான்னு சொல்றாங்க, அப்ப அந்த குழந்தை நம்பணுமா இல்லையா? அதே மாதிரி வேதங்கள் சொல்றாங்க கிருஷ்ணர் தான் அவனுக்கு கடவுள்ன்றாங்க. எப்படி நம்புறது சார், எப்படி நம்புறது அப்படின்றோம். ஓகே, நம்பிக்கைன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான், வேதங்கள்ல வாசங்கள் போட்டுருக்கலையே அதை வச்சு தான் நம்பணும். ஓட்டு போட்டு நம்புறது வந்து அது இப்ப லேட்டஸ்டா உள்ளது, கலியுகத்துடைய கலாச்சாரம். ஓகே, நம்பிக்கைனா எப்படின்னா வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சு நம்புறது. அதுல கிருஷ்ணர் தான் பகவான். இந்த மாதிரி பக்தி பண்றதுதான் டாப் மோஸ்ட்னு சொல்லியிருக்கேன். கிருத்திகா மாதா, நீங்க வீட்டுல இருந்து படிங்க. ஆன்மீக வாழ்வை புறக்கணித்தல், ஆன்மீக தனித்துவத்தை கண்டு பயப்படுதல், விரக்தியான வாழ்வினால் எழும் சூன்யத்திற்கான எண்ணம், பற்றுதலின் இம்மூன்று நிலைகளிலிருந்து விடுபட வேண்டும். ஜடநோக்கம் கொண்ட வாழ்வின் இந்த மூன்று நிலையிலிருந்து விடுபட பக்தி தொண்டின் விதிகளையும் ஒழுங்குமுறைகளையும்
அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலின்படி கடைபிடித்து பகவானிடம் முழுமையாக தஞ்சமடைய வேண்டும். பக்தி தொண்டின் இறுதி நிலை பாவ இறைவனின் மீதான திவ்யமான அன்பு என்று அறியப்படுகின்றது. பக்தி தொண்டு குறித்து விஞ்ஞானத்தை விளக்கும் பக்தி ரசாமிரத சிந்து என்னும் நூலின்படி பிரபுஜி படிக்கிறேன். ஆதோ சந்தா ததா சாது சங்கோ அதா பஜன கிரியா ததோ அனர்த்த நிவர்த்திஸ்யாஸ் ததோ நிஷ்டா ருசிஸ்ததா அதா ஆசக்தி ஸ்ததோ பாவஸ் ததா பிரேமா அபிரஞ்சதி சாதகானாம் அயம் பிரேம்னஹ பிராதுர்பாவே பவேத் கிரமஹ. நான் படிக்க மாட்டேன். முதலில் ஒருவன் தன் உணர்வுக்கான ஆரம்ப ஆவலை பெற்றிருக்க வேண்டும். இது அவனை ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களுடன் உறவு கொள்ள முயற்சிக்கும் நிலைக்கு கொண்டு வரும். அடுத்த நிலையில் உயர்ந்த ஆன்மீக குருவிடம் தீட்சை பெறும் ஆரம்ப நிலை பக்தன் அவரது கண்காணிப்பின் கீழ் பக்தி தொண்டினை தொடங்குகிறார். ஆன்மீக குருவின் வழிகாட்டின் கீழ் பக்தி தொண்டை செயலாற்றுவதால் ஒருவன் வாழ்வின் எல்லா ஜட பற்றுதல்களிலிருந்தும் விடுபட்டு தன் உணர்வில் உறுதி பெற்று பூரண புருஷோத்தமராக பகவானின் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்பதில் ருசியை காண்கிறான். இந்த ருசி அவனை கிருஷ்ண உணர்வின் மீது பற்றுதல் கொள்ளும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. அந்நிலை முதிர்ச்சி பெறும்போது திவ்யமான இறையன் பின் ஆரம்ப நிலையான பாவ நிலையை அடைகிறான். இந்த இறையன் பின் உண்மையான நிலையே பிரேமை எனப்படும். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். அந்த பிரேமை நிலையில் ஒருவன் இறைவனின் அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபட்டுள்ளான். எனவே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டின் கீழ் பக்தி தொண்டினை பயிற்சி செய்வதால் எல்லா விதமான பௌதிக பற்றுதல், ஆன்மீக தனித்தன்வத்தை கண்டு பயம், சூன்யவாத தத்துவத்தினால் எழும் விரக்தி ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உன்னத நிலையை அடைய முடியும். அதன் பின் இறுதியில் பரமபுருஷரின் திருநாட்டை சென்று அடையலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, வந்து பக்தியோட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரத்தா, ஓகே, அது சாது சங்கா, பஜனை கிரியா. பாருங்க எவ்வளவு ஸ்டெப் இருக்கு பாருங்க. இப்ப இஸ்கானுக்கு உண்மை தெரியாம வரவங்க என்ன பண்றோம், நம்ம பக்தி விரிஷால என்ன பண்றோம், ட்ரெயின் பண்றோம். இப்ப நம்ம அந்த கிளாஸ்ல இருக்கிற மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நமக்கு எங்களுக்குமே தெரியாது முதல்ல. ஏன்னா ட்ரெயின் ஒருத்தவங்க ட்ரெயின் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களும் எப்படி நிறைய பேர் ட்ரெயின் பண்றோம் இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க என்ன பண்றோம், சொல்லித்தரோம். நீங்க இந்த மாலையை எப்படி பிடிக்கணுங்க, ஹரே கிருஷ்ணா இப்படி சொல்லணுங்க, ஹரே கிருஷ்ணா இந்த விரலை வந்து டச் பண்ணக்கூடாதுங்க, அப்படியா இது டச் பண்ணி ஏன் டச் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. இதை நீங்க இப்படிதான் வச்சு பண்ணணும், இது வந்து இந்த ஆள்காட்டி விரல் வந்து இப்படி காட்டும், கையை பிளேமிங் பண்ணும், அதனால அது வேண்டாம் அப்படின்னு சொல்லித்தரோம் இல்லையா. பேக்கில் எப்படி போடுறதுன்னு கேட்பாங்க. பேக்கில் நீங்க இப்படி விட்டு சேன் பண்ணணும், சொல்லித்தரமா இல்லையா. இப்படி ஒருத்தரை சொல்லி தந்து அவரை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சாது சங்கம் அவரை வாரம் நீங்க வாங்கன்னு சொல்றோம். அவங்க நாங்கள் வர முடியலைங்க, எங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கும்பாங்க. அவங்கள உங்களை பெரிய மனசு பண்ணி வாங்கன்னு சொல்லி தாங்கி கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் கொடுத்து நீங்க ஏதாவது குக் பண்ணிட்டு வாங்க, நீங்க நல்லா குக் பண்ணிக்கிங்க, இப்படி அவங்களை அப்ரிஷியேட் பிரபு இருந்தால் நீங்க பேசுங்க, நல்லா பகவத்கீதை பேசுங்கன்னு சொல்லி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள ஊக்குவிக்கிறோம். ஓகே, இது என்ன பண்றோம், நம்ம அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில வந்து, ஏன்னா பக்தி யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இனிஷியலா வர்றது கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. சும்மா ஜாலியா இருந்தா ஈஸியா இருக்கும். வார வரதான் எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நாங்க பாட்டு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க இல்லையா. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணும், அடுத்த ஸ்டெப் என்னன்னா பஜனை கிரியா, இனிஷியேஷன். ஓகே, இந்த மாதிரி அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, அவரை வந்து ஒரு ஆன்மீக குருவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் என்ன பண்றோம், இனிஷியேஷன் லெவலுக்கு கொண்டு வரணும். எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க ஒருத்தரை கொண்டு வருது. ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும் அவங்களுக்கு. இனிஷியேஷன் வாங்கணுமா வேணாமா, குருவை எடுத்துக்கணுமா. ஏன்னா குருவை எடுக்கிறது என்னதான் இனிஷியேஷனா ஸ்டார்டிங், புரியுதா அவங்களுக்கு. அவங்க நேமை மாத்திடுவாங்க. அருணாச்சலம் பரபூர்னா அருணாச்சலம் இருக்காரு அவங்க பேரு, அவங்க பேரை மாத்திடுவாங்க. கிருஷ்ணருடைய தாசன் சொல்லி வந்துடும். என் பேர் சுந்தரராமன், எங்க அம்மா அப்பா வச்சு பேரு. இப்ப என்னுடைய பேர் என்ன, சுந்தர முராரி தாசா. சுந்தர முராரிங்கிறது கிருஷ்ணனுடைய, ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் ராமர் பேர் தான், இருந்தாலும் இனிஷியேஷன் மாத்துவாங்க. ஓகே, இந்த மாதிரி அவங்கள ரெடி பண்ணி அவங்க என்ன பண்றோம், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து சைத்தன்ய மாபாவுடைய கருணையின் மேல ஒருத்தர் அந்த குரு மாதிரி இருந்து என்ன பண்றாரு. இந்த டிசைபிள் என்ன பண்ணோம், எல்லாம் சொன்னபடி கேட்டதானே வர முடியும். இல்ல சொன்னபடி கேட்காம வர முடியுமா? நான் எதுவுமே கேட்க மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் இஷ்டப்படிதான் இருப்பேன்னா வர முடியுமா, முடியாதா சொல்லுங்க. முடியாது, கரெக்டா. அப்படி வந்த ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இல்ல நான் தனியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி போயிட்டாங்க.
இது கரெக்டா தப்பா? அப்படி வந்து ஒருத்தர் என்ன பண்றாரு, தனியா கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. இது கரெக்டா தப்பா? தப்பு ஆக்சுவலா. இதை வந்து இப்ப பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து இனிஷியேஷன் வந்து ஸ்டார்டிங் தான். இனிஷியேஷன் வாங்கணும்னா ஒருத்தர் கர்வம் வந்துடும். நம்ம இனிஷியேஷன் வாங்கிடும். ஏன்னா இஸ்கான் அவ்வளவு கஷ்டம் இனிஷியேஷன் வாங்குறது. இனிஷியேஷனா டிக்ஷனரியில மீனிங் பாரு. இனிஷியேட்டா என்ன? ஸ்டார்டிங். அடிக்கடி சொல்றாங்க பக்தியில வந்து இனிஷியேட்டா பண்ணியிருக்காரு குரு மகாராஜ். நீங்க முதல்ல அந்த இனிஷியேஷனுக்கே தயாரா இல்லை. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த பக்தி விரிச்சால கூப்பிட்டு உங்களை ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சு இனிஷியேட் பண்ண என்ன பண்றாங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம ராஜா ராணி ஆயிட்டோம், நான் இனிமே பிரபு, நான் மாதாஜி. ஓகே, இந்த மாதிரி கர்வம் வந்தது. இதுதான் பக்தியோட அழிவுக்கு அடித்தளம். அந்த கர்வம் வந்துருச்சுன்னா அழிஞ்சிடும். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்றோம்னா, டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். நம்ம இது வந்து ஒருத்தர் யாரை டிஸ்கஸ் பண்ண நிறைய பேர் தெரியும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஆக்சுவலா இப்படி இருந்தோம்னா என்ன ஆகும்னா, பக்தி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரியாது, அழியதே தெரியாது. கர்வம் வந்துருச்சுன்னா அழிஞ்சிடும். ஓகே, அதனால நம்ம வந்த பாதை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, வந்த பாதையை மறந்துட்டோம்னா நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகே, பிரபுபாதர் போட்டு கொடுத்த அந்த கருணையில நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறி இருக்கு. நம்ம இனிஷியேஷன் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் பக்தியில ஏகப்பட்ட தொலைவு நம்ம போக வேண்டியிருக்கு. ஓகே, ஏகப்பட்ட தொலைவு பாருங்க. 3 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. பஜனக்கிரியா, அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்தி தான் தெரியுதா, ஏகப்பட்ட குற்றங்கள் நமக்குள்ள இருக்கும். காம, குரோத, லோக, மோக, மதம், ஆச்சரியம், இதெல்லாம் நம்ம விட்டு போகாது. இனிஷியேஷன் வாங்கினா அதுவரையும் பண்ண பாவங்களை குரு எடுத்துக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாவம் பண்ண மாட்டீங்கன்னு கேரண்டி எல்லாம் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன கோபப்படாமலா இருக்கிறோம், இல்ல லஸ்டி டிசைஸ் இல்லாமலா இருக்கு, இல்ல பொறாமை இல்லாமலா இருக்கு, என்வியஸ்னஸ் இல்லாம இருக்கா, எல்லாமே இருக்குதான் செய்யுது. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் பக்தியில. நான் இனிஷியேஷன் வாங்கிட்டேன், நான் ராணி ஆகிட்டேன், நான் ராஜா வாங்கிட்டேன்னு நினைச்சோன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஓகே, நான் வச்சுக்கோங்க எல்லாருமே. ஓகே, ஏன்னா நம்ம இனிஷியலா இருக்கும் போதே இது சொல்லி தந்தோம். நான் முடிவு பண்ணிட்டேன் சொல்லி தந்துடணும். ஏன்னா இல்லைன்னா இதே மிஸ்டேக் எல்லாரும் பண்ணுவாங்க. இனிஷியேஷன் வாங்கினோட பேர் மாறிடுச்சு, நமக்கு எல்லாம் நல்லா பெரிய ஆகிட்டோம், நான் பெரிய ஆகிட்டேன், இவன் தனியாக கிளாஸ் பண்றேன், எல்லாரும் என் கிளாஸ் வாங்க, இது பார்த்துட்டே இருங்க, அந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஓகே, இது வந்து அது அதுக்காக சொல்ல, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம பணிவோட கடைசி வரை இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், நம்ம வாழ்க்கை வந்து பயங்கரமா வந்து சுழற்சி ஏற்படும். ஓகே, இனிஷியலா வரும்போது பணிவெல்லாம் இருக்கும், ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. போக போக என்ன ஆயிடும், மனசு வந்து என்ன ஆயிடும், பழக ஆரம்பிச்சிடும். எனக்கு இதான் தெரியுமே, எல்லா சர்வீஸும் எனக்கு தெரியும், எனக்கு பிரபுஜி தெரியும், மாதாஜி தெரியும், நானும் ஒரு பிரபு, நானும் ஒரு மாதாஜி. இப்படின்ற கர்வம் வர வர என்ன ஆகுனா, இனிஷியல் கோல் மிஸ் ஆயிடும். இனிஷியல் கோல் என்ன, பகவான்கிட்ட போறது. பகவான்கிட்ட போறதுக்கு 9 ஸ்டெப் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப்லாம் இருக்கவங்கள புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் 2-3 ஸ்டெப் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நியோஃபைட் டிவோட்டின்னு சொல்றாங்க. புதிய பக்தர்கள் தான். இனிஷியேஷன் வாங்கணும் யாரு, புதிய பக்தர்கள். ஓகே, அதனால நம்ம பக்தியில வந்துட்டோம். நம்ம அவங்களாம் அந்த மாதாஜி இனிஷியேஷன் வாங்கல, எவ்வளவு நாளா பண்றாங்க, அவங்க இன்னும் 13 ரவுண்ட் தான் பண்றாங்க. நான் நேற்று தான் வந்தேன், 16 வாங்கினேன், இனிஷியேஷன் வாங்கிட்டு பெரிய ஆகிட்டேன். அப்படி கிடையாது. எல்லாருமே இனிஷியல் ஸ்டேஜ்லாம் இருக்கும். உங்களுக்கு பேரை மாத்திரம் தான் மாத்திருக்காங்க, கடைசி வரைக்கும் வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா இந்த கர்வம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, கலியுகத்துல கர்வம் மூலமா தான் பக்தர்களை அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மேல சொல்லியிருக்காரு. கர்வம் வந்துருமா இடையில, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு சொல்லி. சொல்லுங்க மாதாஜி. அகங்காரம், தான் என்ற அகங்காரமும் இருக்கக்கூடாது இந்த பிரபு பக்தியில. ஆமா, தான் அகங்காரம் இருந்தாலே முடிஞ்சிச்சு. அதுல ஸ்ரீ வைஷ்ணவாஸ் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்க இருப்பாங்க. அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லி அவங்க காலில் விழுந்துட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஆக்சுவலா. ஓகே, அந்த தான்ற அகங்காரம் வந்தாலே முடிஞ்சது. ஓகே, அதனால பக்தியில வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவ்வளவு தூரம் தாண்ட பிறகுதான் என்ன ஆகுது, அனர்த்தமத்தி ஆன பிறகு நிஷ்டா வருது, அதுக்கப்புறம் ருச்சி வருது, அப்புறம் ஆசக்தி, அதுக்கப்புறம் பாவா பிரேமா, கிருஷ்ணரே தான் சொல்லி கண்ணில் தண்ணியே வரும். அது படிக்கிறோம் இல்லையா, யுகாயுதம் இது நயனம் கல தஸ்வதாரையா வதனம் கத்கதா ஹிருதயாகிரா உலக்கை நிச்சிதம் அபுக்கதா தவனாம கிரகணே பவிஷ்யதி கத்கதா ஹிருதயாகிரா. அப்படி வாய்ஸ்லாம் ஃபால்டர் ஆகுமா கிருஷ்ணருடைய நாமத்தை. இப்ப ரொம்ப நாள் ஒரு தாயும் பிள்ளையும் மீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அவங்க பேச முடியாது, வாய்ஸ்லாம் கட்டிக்கிறோம், கட்டி பிடிப்பாங்க, அவ்வளவுதான், சொல்ல முடியாது, மகனே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணன் மேல நமக்கு அழுக வரணுமா? ஓகே, அப்ப எங்க கோவம் வரும் ஒருத்தர் பார்த்த உடனே. ஒரு லிவிங் என்கிட்ட வராங்கன்னா அவன் எதிரின்னு எப்படி பார்க்க முடியும், அவர் கிருஷ்ணனுடைய ஒரு பகுதியில சொல்லி பார்க்க முடியும்.
அதனால நம்ம அந்த லெவலுக்குலாம் இன்னும் வரல. ஆக்சுவலா நம்ம எந்த லெவலில் இருக்கோம்? இனிஷியேஷன். அது இனிஷியேஷன் ஸ்டார்டிங்ல தான் இருக்கும். ஓகே, அது புரிஞ்சுக்கணும். நம்ம இனிஷியேஷன் இஸ் த எண்ட். இனிஷியேஷன் வாங்கின பிறமோ ஆன்மீக குரு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை முழுவதுமா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் கனெக்ஷன் இருக்கும். குரு எல்லாம் பார்த்து பாருங்க, நம்ம கௌரவம் போயிடலாம். அப்படி கிடையாது. குரு சொன்னதை டெய்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சோம் 8 மணிக்குள்ள 14 மணிக்கு முடிச்சிடணும். 8 o'clock 14 மணிக்கு முடிச்சிடணும். மங்களாரத்தி பண்ணிருக்கணும். டெய்லி யார் பண்றோம் யோசிச்சு பாருங்க. 16 மணிக்கு நைட்டு வரையும் பண்ணிட்டு இருந்தா அது எப்படி சொல்ல முடியும்? என்ன குவாலிட்டி இருக்கு சாண்டிங்ல? இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாகவதம் படிக்கிறோமா? இப்படி நம்ம மனது கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணன்ட்ட போகுதான்னு சொல்லி பார்க்கணும். இப்படி போலேன்னா அப்ப என்ன ஆகுது? நம்ம இன்னும் பார்த்த பிடிக்கலன்னு அர்த்தம். ஓகே, அதனால இந்த ஸ்டேஜ்லாம் வராது. அடுத்த ஸ்டேஜ்லாம் வராது. ஆசக்தி, ருச்சி, ஓகே, ருச்சி, ஆசக்தி, பாவா, இந்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, பகவான் மேல அந்த பகவான் நாமத்தை ருச்சியோட சொல்றது. எப்படா சாண்டிங் பேக மாட்டலாம்னு நினைக்கக்கூடாது. பகவான் நாமத்தை இன்னும் சொல்லணும் அப்படின்ற ஒரு ருச்சி எப்போ வருது? இதெல்லாம் டெஸ்ட். பக்தியை நம்மளே டெஸ்ட் பண்ணிக்கலாம். உண்மையிலேயே பக்தியில உயர்ந்திருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு இப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஜட்ஜ் பண்ணணும். நம்ம பணியமாவே கடைசி வரை இருந்தோம். ஓகே, நமக்கு அகங்காரம் வந்துருச்சுன்னா பிருந்தாமதாஜி சொன்ன மாதிரி அகங்காரம் வந்துச்சுன்னா பக்தி அன்னையோட என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சிருச்சு. நம்ம அதுக்கு கருமையாவே இருந்தலாம். வெளியில கருமி எவ்வளவு பேர் இருக்காங்க, போதிய அந்த மாதிரி இருந்தலாம். அகங்காரத்தோட அப்படியே போயிட்டு நான் தான் பெரிய பக்தன் ஆகிட்டேன் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அகங்காரம் வந்துருச்சு. ஓகே, அது கிருஷ்ணன் டக்குன்னு ஒருட்ட கொட்டும் போது பயங்கரமா வலிக்கணும். ஆனா கிருஷ்ணன் வெளியே கொண்டு வருவார். அவர் கொட்டி தான் கொண்டு வருவார். அந்த கஷ்டம் கிருஷ்ணன் கொடுப்பார். ஓகே, அதனால ஒரு ஆன்மீக குரு, அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு வழியில நடத்தணும். இது இனிஷியேஷன் வாங்கிட்டோம், நான் இஷ்டப்படி இருந்துக்கிறேன், அந்த 4 ஒழுக்க உதவிகளை கடைபிடிக்கிறதுல சரியா, பிரசாதம் இல்லாம சும்மா எதையோ சாப்பிட்றேன், சாக்லேட் சாப்பிட்றேன், இந்த மாதிரி தளர்த்திட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக குருவோடைய அந்த ரெசிப்ரிகேஷன் கரெக்டா இருக்காது. ஓகே, ஏன்னா பரமாத்மா கிருஷ்ணர் தான் லிங்க் பண்றாரு எல்லாரையும். எவ்வளவுக்குள்ள ஒருத்தர் பியூரா கடைபிடிக்கிறாரோ அவ்வளவுக்குள்ள என்ன கிடைக்கும்? அவருக்கு சக்தி கிடைக்கும். இல்லைன்னா சக்தி கிடைக்காது. ஓகே, நம்ம மனசை பதிய வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆசிரியர் கிளாஸ் எடுப்பான். ஓகே, நாசியார் மாதா நீங்க தான் படிக்கணும். 14வது ஸ்லோகம். ஏயதாமாம் பிரபத்யந்தே தாம் சதைவ பஜாம்யஹம் மம வர்த்தமா அனுவர்த்தந்தே மனுஷயா பார்த்த சர்வசः. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல் நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். பிதாவின் மகனே, எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியை பின்பற்றுகின்றனர். பொறிமுறை. ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை அவரது பல்வேறு தோற்றங்களின் மூலம் தேடிக்கொண்டுள்ளனர். பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் அவரது உருவமற்ற பிரம்ம ஜோதியாகவும் துகள்கள் உட்பட எல்லாவற்றையும் வீட்டிற்கும் பரமாத்மாவாகவும் ஓரளவிற்கு உணரப்படுகின்றார். ஆனால் தனது தூய பக்தரால் மட்டுமே கிருஷ்ணர் முழுமையாக உணரப்படுகிறார். எனவே ஒவ்வொருவரது உணர்வுக்கும் அவரே லட்சியமாதலால் சட்டம் ஆவலுக்கு ஏற்ப உறவாடுவதில் ஒவ்வொருவரும் திருப்தி அடைகின்றனர். திவ்யமான உலகிலும் தனது தூய பக்தர்களுடன் அவரவர்களது விருப்பத்திற்கு ஏற்ப திவ்யமான மனப்பான்மையுடன் உறவாடுகிறார். ஒரு பக்தர் கிருஷ்ணரை உன்னத எஜமானராகவும், மற்றவர் தனது நெருங்கிய தோழனாகவும், மற்றொருவர் தனது மகனாகவும், மேலும் ஒருவர் தனது காதலனாகவும் விரும்பலாம். தன்னிடம் அவர்களுக்கு உள்ள ஆழ்ந்த அன்பிற்கேற்ப அவர் எல்லா பக்தர்களுக்கும் பாகுபாடின்றி பலனளிக்கின்றார். பௌதிக உலகிலும் இதே போன்ற உணர்வு பரிமாற்றங்கள் உண்டு. வழிபடுவோருக்கு ஏற்ப பல்வேறு வழிகளில் பகவான் சரி சமமாக பரிமாற்றம் செய்கின்றார். தூய பக்தர்கள் ஆன்மீக உலகிலும் சரி, இப்பௌதீக உலகிலும் சரி, பகவானுடன் நேரடியாக உறவு கொண்டு கைங்கரியம் செய்வதால் அவரது அன்பு தொண்டில் திவ்யமான ஆனந்தத்தை அடைகின்றனர்.
தங்களது தனித்துவத்தை இழந்து ஆன்மீக தற்கொலை செய்து கொள்ள விரும்பும் அருள்வாதிகளுக்கும் தனது தேஜஸில் அவர்களை கிரகித்துக் கொள்வதன் மூலமாக கிருஷ்ணர் உதவுகின்றார். இத்தகைய அருள்வாதிகள் ஆனந்தமயமான முழுமுதல் கடவுளின் திவ்ய உருவத்தை ஏற்க மறுக்கின்றனர். எனவே தங்களது தனித்துவத்தை அழித்துக் கொண்ட இவர்களால் இறைவனின் திவ்யமான கைங்கரியத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலாது. இவர்களில் சிலர் அருவ நிலையிலும் திறமாக ரசிக்க இயலாமல் செயல்களுக்கான தங்களது ஆழமான விருப்பங்களை வெளிக்காட்ட மீண்டும் பௌதீக தளத்துக்கு திரும்பி விடுகின்றனர். ஆன்மீக உலகங்களில் இவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. பதிலாக பௌதீக உலகில் செயல்பட மீண்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. பலனை எதிர்பார்த்து விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தவர்களுக்கு யாகங்களின் இறைவன் என்ற முறையில் அதற்கு உண்டான பலனை அளிக்கிறார் பகவான். மேலும் சித்திகளை நாடும் யோகிகளுக்கு அத்தகைய சக்திகள் அளிக்கப்படுகின்றன. வேறு விதமாக கூறினால் வெற்றி பெற விரும்பும் அனைவருமே அவரது கருணையை நம்பியுள்ளனர். பலவிதமான ஆன்மீக முறைகள் அனைத்தும் ஒரே பாதையில் அடையப்படும் வெற்றியின் வெவ்வேறு நிலைகளாகும். எனவே கிருஷ்ண உணர்வு என்னும் உயர்ந்த பக்குவத்தை வந்தடையும் வரை மற்றெல்லா பயிற்சிகளும் பூரணமற்றவை. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் 2.3 கூறப்பட்டுள்ளது. அகாம சர்வகாமோ வா மோக்ஷகாம உபா பக்தி திவ்ரேன பக்தி கடைசி என்ன வரும் பிரபு? திவ்ரேன பக்தி யோகேன ஏஜேதா புருஷம் பரம். தீவிரேன பக்தி யோகேன பஜதே புருஷம் பரம். ஒருவன் ஆசையற்றவனாக பக்தனின் நிலை எல்லாவித பலன் தரும் விளைவுகளில் ஆசை உடையவனாக அல்லது முக்தியை விரும்புவனாக இருந்தாலும் தத்துவத்தில் உன்னத நிலையான கிருஷ்ண உணர்வை அடைவதற்காக எல்லா முயற்சிகளுடன் பரம புருஷ பகவானை வழிபட முயற்சிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. பகவான் பக்தன் பாத்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. பகவானோட ஃப்ரெண்டா பார்க்கலாம், அதுக்கப்புறம் தாசனா இருக்கலாம், அப்புறம் தாசியா சக்கியா வாத்சல்யா அப்பா அம்மாவா இருக்கலாம், அப்புறம் காதலனா இருக்கலாம். இது மாதிரி ரசங்கள் இருக்கு. இதான் வந்து ராக பக்திலாம். ஓகே, அதுக்கு முன்னால வைதி பக்தி. நம்ம எந்த பக்தியில இருக்கோம்? இப்ப வைதி பக்தியில நம்ம இருக்கோம், இன்னும் ராக பக்திக்கு என்ன வரல. ஓகே, அதனால சாதனை வந்து என்ன இம்பார்ட்டன்ட். சாதனைனா என்னன்னா டெய்லி பிரபாத் புக்கு படிக்கணும், டெய்லி ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும், டெய்லி என்ன பண்ணணும், பகவானின் நாமங்களை சொல்லணும், அப்புறம் பிரசாத மந்திரம் உட்கணும். இதெல்லாம் சாதனை. இந்த சாதன பக்தியெல்லாம் இருக்கணும். ராக பக்திக்கு இன்னும் என்ன பண்ணல, நம்ம இன்னும் வரல. ராக பக்திக்கு நம்ம கிருஷ்ணன் ஆட்டோமேட்டிக் வந்துருவார். பிரபுபாதர் வந்து ஒரு விருந்தாவன வாசி இல்லையா? யாரெல்லாம் விருந்தாவன வாசியை ஃபாலோ பண்றாங்களோ அவங்க ராக பக்தி வந்துடும். அதனால நம்ம பிரபுபாதரை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா கடைசியில அவரே என்ன பண்ணுவாரு, ராக பக்திக்கு வந்து கிருஷ்ணனே ராக பக்திக்கு வந்துருவார் நம்மள. ஆனா இந்த பக்தர்கள் வந்து நல்லா என்ஜாய், இப்ப கூட நம்ம என்ஜாய் பண்ணோமா இல்லையா வாழ்க்கைய? விதவிதமான பிரசாதம், நல்லா மியூசிக். இப்ப மதுரை மகோட்சம்லாம் வருது, கீர்த்தனைகள்லாம் நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்ல பாடல்கள் பாடுவாங்க. வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பாடலாம், வீட்லயே நம்ம படிக்கலாம், பாடல்கள் படிக்கலாம், நல்ல இன்பமயா பண்ணலாம். இதுல எந்த விதமான ஒரு கசப்பான அனுபவம் கிடையாது. ஆனா பௌதிகவாதிகள், இந்த இம்பல்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, பௌதிகவாதிகள் உழைச்சிட்டே இருப்பாங்க, ரொம்ப கடினமான வேலைகள். இம்பல்ஷன்ஸ் லைஃப் பாத்தீங்கன்னா சூன்யம் தான் அவங்களுக்கு. பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, திருப்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ரசம் இல்லாதனால திருப்பி இந்த பௌதிக லோகத்துக்கே வந்துடுவாங்க. ஆனா பக்தர்கள் வந்து ரொம்ப இனிமையான ப்ராசஸ். சுசுக்கம் கர்த்தும் அவியம், ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் சுசுக்கம் கர்த்தும் அவியம். ஓகே, ஸோ அதனால ரொம்ப சுசுக்கம்னா ரொம்ப இனிமையானது ஃபாலோ பண்றது. ஆக்சுவலா சொல்ல போனா இனிமையானதுதான். யாரெல்லாம் எளிமையா இருக்காங்களோ அவங்க என்ன சொல்றத, அப்புறம் மாதாஜி மாதாஜி அதை பண்ணுங்க உடனே பண்ணிடுவாங்க. சில பேர் பிரபு அதை பண்ணுங்கன்னா உடனே பண்ணுவாங்க. இப்படி பண்றவங்களுக்கு சுசுகம் தான் ஆக்சுவலா. நான் ஏன் பண்ணணும்னு சொல்லி கேட்கறாங்க இல்லையா தத்துவவாதிகள், அவங்களுக்கு தான் கஷ்டம். அவங்களுக்காக இவ்வளவு புக்ஸ், நிறைய புக்ஸ் பிரபா எழுதியிருக்காரு. சொன்னதை உடனே கேட்டுட்டு ஓகே பகவான் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணுமா, 25 மாலைகள் பண்ணுவா, பண்றேன் டெய்லி.
டெய்லி பகவத்கீதை நிறைய படிக்கிறேன், இது மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா இல்லை, நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுவோம், நம்மளை குற்றமான வைக்கும். அதுதான் பிரச்சனை நமக்கு ஆக்சுவலா. ஓகே, அதனால பக்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுசுக்கமானது. அது எந்த விதமான ஆசை இருந்தாலும் சரி. அதான் கடைசி ஸ்லோகத்துல படிச்சாங்க இல்லையா நாச்சியார் மாதாஜி, அகாம சர்வகாமவா மோட்சகாம உதாதி திவ்ரேன பக்தி யோகேன எதா புருஷபரம். தீவிரமான பக்தி பண்ணா போதும், எந்த விதமான ஆசை இருந்தாலும் சரி. கிருஷ்ணருக்கு தெரியும், நீ கிருஷ்ணனை சொல்ல வேணாம், கிருஷ்ணா எனக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லவே தேவையில்லை. கிருஷ்ணர் நம்ம மனசுல என்ன இருக்கோ அதை நிறைவேற்றுவார். ஓகே, அது பக்திக்கு இடைஞ்சல் இல்லாம இருந்தால். ஓகே, அது இல்லைன்னா நமக்கு அந்த பக்கம் வந்துருச்சுன்னா கொடுப்பார். ஓகே, சில டிவோட்டிஸ் ஏன் ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, நான் ஏன் ஃபேமஸ் ஆகல? உனக்கு நமக்கு ஃபேமஸ் வந்துருச்சா நமக்கு என்ன வந்துடும், கூட கர்வம் வந்துடும். கிருஷ்ணர் நம்மளை அப்படியே காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஓகே, பொக்கிஷமா வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆக்சுவலா நம்ம பக்தி பண்றது நமக்கு அக்கறையை விட கிருஷ்ணருக்கு தான் அக்கறை அதிகம். அதனால நம்ம எந்த சிச்சுவேஷன் நம்ம வச்சிருக்காரோ அது பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன். அதுல கொஞ்சம் நம்மளை மேல தூக்கினாலும் நமக்கு பக்தியில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடும். ஒரு மாமியார் மருமகளை குணம் பண்ணா வச்சுக்கோமே, மாமியார் இப்படி குணம் பண்றாங்க அதனால பக்தி பயிற்சி பண்ணாமல் நினைக்கலாம் அவங்க. ஆனா அது கிடையாது, நான் பக்தி கம்மியா பயிற்சி பண்ணிருக்கேன் கிடையாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் அந்த பக்தியை அவங்களால பயிற்சி பண்ண முடியும். ஓகே, கிருஷ்ணர் தெரியும் எந்த சிச்சுவேஷன்ல இவரை வச்சா இவர் பக்தி பயிற்சி பண்ணான்னு தெரியும். அது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் பெஸ்ட் சிச்சுவேஷன். ஓகே, அப்புறம் நம்ம அதில் பயிற்சி பண்ண அடுத்த சிச்சுவேஷன் மாறும். பூனைக்கு தெரியும் தன்னை கொஞ்சம் எங்க வைக்கணும்னு சொல்லி. சில சமயம் குப்பையில வைக்கும், சில சமயம் கோபுரத்துல வைக்கும். அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த இடத்துல வச்சா இவர் பக்தி பயிற்சி பண்ணா அந்த இடத்துல வைப்பார் கரெக்டா. அதனால அந்த சிச்சுவேஷனை பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க எப்படி பக்தி பண்ணலாம், நம்ம எப்படி பக்தி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, நம்ம மனசு நம்மகிட்ட இருக்கு, நம்மளுடைய வாய் நம்மகிட்ட இருக்கு. இந்த வாயை யூஸ் பண்ணி ஹரே கிருஷ்ண சொல்லலாம், மனசுல கிருஷ்ணனை திங்க் பண்ணலாம். இதெல்லாம் யாருமே இடைஞ்சல் பண்ணவே முடியாது. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இடைஞ்சல் பண்ண முடியாது. கிருஷ்ணன் நினைச்சிட்டே இருக்கலாமே, ருக்மிணி நினைச்சிட்டே இருந்தாங்க, கிருஷ்ணன் தூக்கி போயிட்டாரு, சிசுபாலாம் ஒன்றும் செய்ய முடியல. ஆனா நம்மகிட்ட என்ன லேகிங்னா நமக்கு அந்த ஆசை கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா வெளியில இல்ல வேஷம் போறதுக்கு ரெடியா இருக்குமே தவிர உண்மையிலே நமக்கு அந்த கிருஷ்ணன் மேல என்ன வரல, ருச்சி வரல. அந்த ருச்சி என்ன ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அது 7வது ஸ்டேஜ். அது 7வது ஸ்டேஜ் நினைக்கிறேன். அப்பதான் ருச்சி வரும். அதுக்கப்புறம் ஆசக்தி பாவா பிரேமம். ஓகே, 6 7 வரும் இல்லையா. அதனால நம்ம ரொம்ப தூரம் நம்ம போகணும் பக்தியில. நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறோம், இதை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் பக்தின்னு சொல்லி மாயா கிட்ட ஏமாந்துடக்கூடாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம இதை முடிச்சுக்கலாம். இப்போ ஹாஸ்னியோட பிரசன்டேஷன். ஓகே, 2